நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்பும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வாசியுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிறைவாக்கும் தெய்வம். அது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமையிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆங்கில வேதாகமத்தில் எவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மகிமையாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் அது எவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கு. பட் மை God shall supply all your need according to His rich in glory by Jesus Christ. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மகிமையாக என்ன செய்வார்? நிறைவாக்குவார். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய தேவைகளை எல்லாம், நீ உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மகிமையாக நிறைவாக்குவார் என்று சொல்லி வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் குறைவோடு இருக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் நிறைவை கட்டளையிடுகிறார். இந்த நிறைவு நமக்கு வர வேண்டுமானால் வேதம் சொல்லுகிற சத்தியத்தின்படி நாம் நடக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறதான அனைத்து நன்மைகளும் நிபந்தனையின் அடிப்படையில் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். சில ஜனங்கள் நினைக்கிறார்கள், நான் எப்படியும் வாழ்வேன், எப்படியும் இருப்பேன், ஆனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டு இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஏமாந்து போய்விடுவீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சமாதானமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, ஆனால் அதே வேளையில கட்டுப்பாடு உள்ளதான ஒரு வாழ்க்கை என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. இந்த கட்டுப்பாடு தேவனால், தேவனுடைய வார்த்தையால் நடைபெற வேண்டும். மனிதர்கள் நம்மை கட்டுப்படுத்துவதை ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. எந்த மனிதனும் எந்த மனிதனை கட்டுப்படுத்த வேதாகமம் இடம் கொடுக்கிறதே இல்லை. கணவன் மனைவியை கட்டுப்படுத்த வேதாகமம் இடம் கொடுக்கவில்லை. மனைவி கணவனை கட்டுப்படுத்த வேதாகமம் இடம் கொடுக்கவில்லை. பிள்ளைகளை பெற்றோர்கள் கட்டுப்படுத்த வேதாகமம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி இவர்கள் அந்த கட்டுப்பாட்டிற்குள் கடந்து போகும்போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில கடந்து வரும். அப்போ நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம், தகப்பன் வீட்டிலே கடந்து போனால் அவருடைய குறைவு என்ன ஆகிறது? நிறைவாகிறது. அடுத்தபடியாக இன்றைய தினத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிப்போம். வாசியுங்கள். இரண்டாவதாக நாம் வாசித்தோம், ரோமருக்கு நிறுவம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நற்கிரியைகள் நமக்கு எதை கொண்டு வரும்? குறைவை நிறைவாக்குதலை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். அடுத்தபடியாக வாசியுங்கள். 1 ராஜாக்களுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே, தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே. தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை வேதாகமத்தில் அநேக சரித்திர சம்பவங்களின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். வேதத்தில் இன்னொரு வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தமது ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிறதான தேவன் என்று சொல்லி வேதாகமத்திலே ஒரு வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் வாசிக்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற. வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி
என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி போதும். அதாவது ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிறவர் அந்த ஊழியக்காரனை ஸ்தானாபதிகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தானாபதிகளுடைய ஆலோசனையை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை இவர்கள் இழந்து போயிருப்பதற்கான காரணம் சரியான நபர் மூலமாக சொல்லப்படுகிறதான சரியான ஆலோசனை இவர்கள் என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. தேவன் அவருடைய பிள்ளைகள் மூலமாக சொன்னதான வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறார். எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த சாரிபாத் ஊருள்ளதான விதவைக்கு ஆண்டவர் இந்த எலியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். இந்த எலியா தீர்க்கதரிசி அவர் சொல்வதை பார்த்தா அவர் ஆண்டவரிடத்துல கேட்டலாம் சொல்லல, இது இவருடைய இருதயத்துல தோன்றினது என்று சொல்லி நாம் நினைக்கலாம். இந்த சாரிபாத் ஊர் உதவியிடத்தில் இவன் சொல்கிறதான வார்த்தை ஒருவேளை ஜனங்களுடைய பார்வையில் தவறு போல வந்து தோன்றலாம். அவன் சொல்லுகிறார், கொஞ்சோல மாவும் கொஞ்சோல எண்ணெயும் தான் இருக்கு, நான் இதை சுட்டு சாப்பிட்டு என்ன செய்ய போகிறேன்? நமக்கு தெரியாத சம்பவம் அல்ல, சரித்திர சம்பவம். தேசமெல்லாம் மகா பெரிய பஞ்சம், எல்லா ஜனங்களும் பஞ்சத்தில் இருக்கிறாங்க. இந்த ஆண்டவர்கள் நம்பிக்கை உள்ளதான இந்த விதவை இவருடைய வீட்டில் கொஞ்சோல மாவு கொஞ்சோல வந்து எண்ணெய் தான் இருக்கிறது. அவன் இதற்கு மேல நம்முடைய ஆயுள் போகாது, நாமும் நம்முடைய மகனும் இதை சாப்பிட்டு என்ன செய்யணும், மரித்து போக வேண்டும் என்று சொல்லுகிற நம்பிக்கை தான் அவரிடத்தில் இருக்கிறது. இவள் இந்த மாவை சுட்டு சாப்பிடும்படியாக விறகு பொறுக்கிக் கொண்டு இருக்கிறாள். தேவனுடைய மனுஷன் அவளை சந்தித்து முதலாவது என்ன கேட்கிறான்? முதலாவது தண்ணி கேட்கிறான். தண்ணீர் வந்து எல்லாரும் கொடுக்கலாமா, கொடுக்க முடியாதா? தண்ணீர் கொடுக்கலாம். இவள் தண்ணீர் எடுக்க போகும்போது கொஞ்சம் நெல்லு, எனக்கு என்ன வேணும்? ஆகாரம் வேணும். அப்பதான் அவன் சொல்லுற, கொஞ்சோல எண்ணெயும் கொஞ்சோல மாவும் தான் இருக்கு, இது எங்களுக்கே பத்தாது, நாங்களே இதை சுட்டு சாப்பிட்டு என்ன செய்யணும், சாக வேண்டும் சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், தேவனுடைய மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்கிறார், நீ முதலாவது நான் சொல்லுகிறத கேளு, உனக்கு என்ன உண்டாகும்? நிறைவு உண்டாகும். நிறைய பேர் ஆண்டவர் நிறைவில் வைக்கும் போது இவர்கள் குறைந்து கொண்டே போகிறார்கள். ஆனா சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது குறைவில இருந்து அவர்கள் என்ன ஆகிறார்கள், நிறைவாகிறார்கள். வேதாகமத்துல தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருடைய சரித்திரத்தை வந்து பார்க்கிறோம். எல்லாரும் குறைவில இருந்து நிறைவானவர்கள் தான். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வெள்ளியும் பொண்ணுமான சீமானா இருந்தான். ஆனால் அவன் அவனுடைய தகப்பன் வீட்டில இருந்து வரும்போது அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவன் வெறுமையாகத்தான் தகப்பன் வீட்டில இருந்து என்ன செய்ய வந்தான். ஆனா இவன் எந்த இடத்துல கடந்து போனாலும் தேவன் சொல்லாத இடத்துல இவன் கடந்து போகவே மாட்டான். அவன் போனதான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவனிடத்துல சொல்லல, அவனிடத்துல காட்ட இவன் வந்து என்ன செய்தானா கடந்து போறான். முதலாவது சொன்னதான வார்த்தை, நீ உன் தகப்பன் வீட்டையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு, நான் சொல்லுகிற இடம் அவர் சொல்லல, நான் காண்பிக்கிறதான தேசத்திற்கு போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, தான் போகும் இடம் இன்னதென்று அவனுக்கு விசுவாச வாழ்க்கை என்பது அதுதான். நாளைக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது. நீங்க குறைந்த வருமானத்தை உங்க குடும்பத்தை எப்படி நடத்த போறீங்க உங்களுக்கு தெரியாது. இந்த குறைந்த வருமானத்தில் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறீங்க உங்களுக்கு தெரியாது. இந்த குறைந்த வருமானத்துல இந்த காரியத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது, ஒரு திருமண காரியத்தை செய்யணும், ஒரு வீட்டை கட்டணும், இதெல்லாம் நம்ம வந்து எப்படி செய்ய போகிறோம் நமக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த காரியங்கள் எல்லாவற்றையுமே தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்திலேயே வைத்திருக்கிறார்கள். இதை தேவனுடைய பொறுப்புல அவர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால் தேவன் எல்லா காரியங்களையும் எப்படி செய்வார்? ஆண்டவர் செய்கிறதான காரியங்கள் நேர்த்தியாக இருக்கும். நாம் செய்கிறதான காரியங்கள் எந்த காரியமும் எப்படி இருக்காது, எந்த காரியமும் நேர்த்தியாக இருக்காது. ஏனென்றால் நாம் வந்து குறைவான அறிவுள்ளவர்கள், நமக்கு அதிக ஞானம் கிடையாது, நமக்கு தூர பார்வை, அதாவது வருங்காலத்தை குறித்து நமக்கு தெரியாது. எனவே இவ்வளவெல்லாம் தெரியாமல் இருக்கிறபடினால் நாம எந்த ஒரு காரியத்தையும் நேர்த்தியாக செய்ய முடியாது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே
எந்த காரியமும் எனக்கு தெரியல, எந்த காரியத்தை எனக்கு செய்ய தெரியாது, என்னுடைய காரியங்களை எல்லாம் உம்முடைய பொறுப்புல தான் நான் வந்து விடுகிறேன், நீங்க என் காரியத்தை நேர்த்தியாக செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டோடைய கருத்துல ஒப்பு கொடுத்தா அவர் எப்படி செய்வார்? எப்படி செய்வார்? நேர்த்தியாக செய்வார். அவர் செய்கிறதுல என்ன இருக்காது? அவர் செய்கிறதுல குறைவே இருக்காது. அவர் செய்கிறதுல குறைவே இருக்காது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக வேளையில நாம அநேக காரியங்களை செய்கிறோம். தேவனுடைய ஆலோசனை வந்து கேட்பதில்லை. இந்த தீர்க்கதரிசி சொன்னதான வார்த்தையை நேரடியாக வந்து கேட்கும் போது இந்த ஊழியக்காரன் எவ்வளவு கொடூரமான மனுஷனாய் இருக்கிறான் என்று சொல்லி நினைப்பதற்கு நமக்கு தோன்றும். ஆனா அதுலதான் சத்தியம் இருக்கிறது. இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நபர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஒரு நபருடைய குறைவு நிறைவாக வேண்டுமானால், அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறவைகளிலே ஒரு பகுதி என்று வர வேண்டும். கொடுத்திருக்கிறவைகளில் நீங்கள் வேலை செய்தால் அந்த வேலை செய்த வருமானத்துல, நீங்கள் வேலை செய்த வருமானத்துல தான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வர வேண்டும். உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஏதாயிலும் ஜீவ பிராணிகள் வளர்க்கிறீர்கள் என்றால் அதுல ஒரு பகுதி தான் தேவனுடைய சன்னிதானத்தில் வர வேண்டும். மாற்றை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அது என்ன செய்யப்படாது? ஆசீர்வதிக்கப்படாது. என வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதல் பலனானது பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தால் எல்லாம் வந்து என்ன செய்யும்? எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய முதற் பலனை ஆண்டவருக்கு செலுத்துவதற்கு முன்னதாக இவர்கள் எல்லாவற்றையும் செலவு பண்ணி விடுறாங்க. சில வேளைகளை சிலர் நினைப்பாங்க, நானே குறைவுல தான் நான் ஆண்டவரை தேடினேன், எனக்கு இன்னும் தேவையான அளவுக்கு என்ன வரலையா, என்ன வரலையா, நிறைவு வரலையா, இந்த சாரிபாத் ஊர் குறைவில் இருக்கிறாள். இதை சொல்லும் போது அவ என்ன நினைச்சாலும் தெரியல, ஆனா மறு வார்த்தை பேசல. என்ன செய்து வர? முதலாவது வேகமா போய் அதை செய்து யார்கிட்ட கொண்டு வர? இந்த தீர்க்கதரிசனத்தை கொண்டு வருகிறார். எல்லா இடத்துலையும் அங்க வந்து பஞ்சமாக இருக்கும்போது பஞ்சம் தீரும் வரைக்கும் இவருடைய வீட்டுல மாவும் குறையவில்லை, எண்ணெயும் குறையவில்லை. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் நன்றாக வந்து பார்த்துக் கொள்ள வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். சிலர் நினைக்கிறாங்க, பல லட்சம் ரூபாய் எனக்கு பேங்க்ல இருந்தாதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி சிலர் வந்து நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. உங்களுக்கு தேவையான நேரத்துல ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் என்பதை நீங்கள் பார்த்து அவருடைய அற்புதத்தை வந்து உணர வேண்டும். அங்கேதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து இருக்கிறது. தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு பணத்தின் மேல நம்பிக்கை வந்துவிடக் கூடாது என்பதற்காக பணத்தை சேர்த்து வைக்க விட மாட்டார். நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா ஆண்டவர் நம்ப மாட்டீங்க. அப்புறம் எதுதான் நம்புவீங்க? ஆமா, இத்தனை லட்சம் ரூபாய் இருக்கு, பிள்ளைய படிக்க வச்சிடலாம், இத்தனை லட்சம் ரூபாய் இருக்கு, பிள்ளைய திருமணம் முடித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது மேல் நம்பிக்கை வந்துடும்? பணத்தின் மேல் நம்பிக்கை வந்துடும். ஆண்டவர் எப்போதும் தன்மேல் வைக்கிறத நம்பிக்கைய வேற எதன் மேலையும் மனுஷர்கள் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு விரும்புகிறது இல்லை. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறது உண்மையானால் நீங்கள் சில வேளைகளில் ஆண்டவரை விசுவாசிக்காமல் சில நபர்களை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய உதவியை ஆண்டவர் வந்து என்ன செய்வார்? வெட்டி விடுவார். ஏனென்றால் நீங்கள் அவர்கள் மேல நம்பிக்கை வைத்து விடக்கூடாது, நீங்கள் அந்த நபர் மேல நம்பிக்கை வைத்து விடக்கூடாது, அந்த பொருளின் மேல் நம்பிக்கை வைத்து விடக்கூடாது, பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்து விடக்கூடாது என்பதற்காக அவைகளை ஆண்டவர் உங்களை விட்டு என்ன செய்வார்? விலக்குவார். நம்முடைய பார்வை எப்போதும் தேவன் மேலேயே இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறதான வார்த்தை யாருடைய வார்த்தையாகத்தான் இருக்கும்? தேவனுடைய வார்த்தையாகத்தான் இருக்கும். அநேக வேளைகளில், முக்கியமான வேளைகளில் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறதான வார்த்தை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வெள்ளித்தட்டு, அதுல என்ன பழம்? பொற்பழம். அந்த இடத்தை விட்டு யாரையும் விலக விடாது, பிடிச்சி அப்படிதானே பார்வையெல்லாம் அங்கேயே தான் இழுக்கும். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை, ஏற்ற சமயத்தில் சொன்ன ஆலோசனை. ஆனா இன்னைக்கு அநேகருக்கு என்னமே தேவை கிடையாது, ஆலோசனையே தேவை கிடையாது. சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆலோசனை ரொம்ப உங்களுக்கு முக்கியம்.
அந்த ஆலோசனையை கேட்டு அதன்படி செயல்பட்டவர்களுக்கு தான் தெரியும். சமீபத்தில் ஒரு நபர், போன வாரமா அதுக்கு முந்தின வாரமும் நினைக்கிறேன், அவங்க முன்னாடியே சொல்லி கொண்டிருந்தாங்க, ஒரு இடம் வாங்கணும் பாஸ்டர், ஒரு இடம் வாங்கணும் பாஸ்டர் முன்னாடியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எப்போதுமே ஊழியக்காரனாகிய நான் உங்களுடைய நலனில் அக்கறையுடன், உங்களுக்கு தெரியாது, ஆனால் என் நலனில் எத்தனை பேர் அக்கறை உள்ளவங்களா இருக்காங்களோ தெரியலை. அது எப்போ தான் தெரியும்? கொஞ்சம் முன்னேற்றம் வந்ததற்கு பிறகு மற்றவர்கள் பேச்சில் தான் தெரியும். நீங்கள் விசுவாசிகளும் எப்படி பேசுகிறீங்க அதில் தான் தெரியும். பாஸ்டருடைய முன்னேற்றத்தில் நீங்கள் எத்தனை பேர் அக்கறையாக இருக்கிறீர்கள் என்பது இப்போது எனக்கு அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் உங்களுடைய நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறேன். அப்போ அந்த நபர் சொன்னதில் இருந்து, ஏனென்றால் அவர்களுக்கு 2 பிள்ளை, எனவே 2 பேருக்கு வீடு வேணும். அப்போ அவர்கள் ஆண்டவரை தேடுறவங்க, நான் ஆலோசனை கொடுத்த நாளில் இருந்து கர்த்தருக்காக தசமபாகம் காணிக்கலாம் கரெக்டாக கொடுக்குறவங்க. அப்போ அவர்களுக்காக ஒரு இடம் வாங்க நான் தோணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா அவர்கள் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே ஓப்பனாக, குடும்பத்தினுடைய காரியங்கள் வர சொல்ல எல்லாம் எங்கிட்ட சொல்ல முடியும், இப்படி இப்படி இருக்கு பாஸ்டர். அப்போ திடீரென்று சொல்லி 2 வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்படி இடத்த வந்து வாங்க போகிறோம், பணம் இல்லை, இடத்த வாங்க போகிறோம், என்ன இல்லை, பணம் இல்லாமல் இடத்த வாங்க முடியுமா? இல்லை, இப்படி வந்து ஏற்கனவே இருக்கிறதான வீட்டை ஃபைனான்ஸ் கம்பெனியில் கொண்டு அடை வச்சு வட்டிக்கு வாங்குறது தான், வாங்கி இடத்த வாங்க போகிறோம், இடத்த வாங்க போகிறோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வாங்குவதற்கு எனக்கு பொதுவாக உடன்பாடு கிடையாது. 2 பேர் வந்திருந்தாங்க, 2 பேரும் இருந்தாங்க, 2 பேரும் இந்த வார்த்தை, 2 பேரும் ஏகமானதான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. நான் உடனே கேட்டேன், எத்தனை பவுன் நகை வச்சுருக்கேன்னு கேட்டேன். சிலர் பாஸ்டர் இதெல்லாம் கேட்குற அவ்வளோ ஏன் சொல்லணும்னு நினைப்பாங்க. கேட்டேன், இத்தனை பவுன் நகை வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. நகையின் மேலே பற்று உண்டா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை, என் மேலே, ஏன்னா எனக்கு நகையின் மேலே என்ன கிடையாது, அதிகம் பச்செல்லாம் கிடையாது. பிறகு ஏன் கையில் வந்து வெண்ணெயை வச்சுட்டு ஏன் நெய்க்கு அரைச்சிட்டு இருக்கிறீங்க? உள்ளுங்க போய் நகை பிறகு வாங்கிக்கிடலாம். ஏன்னா இடம் வந்து டைமுக்கு வந்து என்ன செய்யாது, அந்த இடம் அவங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற இடம் போயிட்டுனா அடுத்த வந்து வாங்க முடியாது. எனவே நீங்கள் இதை போய் வந்து வில்லுங்க, எவ்வளோ ரூபா கிடைக்குதுன்னு பாருங்கள். அதற்கு பிறகு வட்டி இல்லாமல் யாராவது கொஞ்சம், அதுக்கு பிறகு கொஞ்சம் தான் உங்களுக்கு தேவைப்படும். வட்டி இல்லாமல் யாராவது குடும்பத்தில் தந்தா நீங்கள் வந்து வாங்க, இடத்த முடிங்க. ரொம்ப சந்தோஷம். போனாங்க, மறுநாளே நகை விற்றாங்க, இவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்க. இவ்வளவு தூரம் கொஞ்சம் தான் பெரட்ட வேண்டியது பெரட்டணும், இடத்த வாங்கணும், பத்திரம் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய ஒரு பரம திருப்தி, ஒரு சந்தோஷம், ஆலோசனை. அவங்க சொன்னவன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்க 2 பேர் முகத்தில் அப்படி பிரகாசமா பல்பேரு. அது வரைக்கும் அவர்களுக்கு அந்த ஆலோசனை வரவே இல்லை. நம்ம நகை வச்சிருக்கிறோம், நகை மேல நமக்கு ரொம்ப பைத்தியம்லாம் கிடையாது, ஏதோ போடுறோம் அவ்வளவுதான், ஏன் பைத்தியம்லாம் கிடையாது. ஆனா அவர்களுக்கு அந்த எண்ணம் வரவே இல்லை. அவர்களுக்கு ஆண்டவர் அந்த இடத்தை கொடுக்க சித்தம் கொண்டிருந்தார் முதலாவதாக. 2வதாக இவர்கள் உழைப்புல ஆண்டவருக்காக ஏற்கனவே கரெக்டா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்காக செய்ய வேண்டியதான காரியங்கள், சபையுடைய காரியங்கள் கரெக்டா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவருடைய நலனில் அக்கறை வைத்திருந்தபடியினால் வீட்டு அருகாமையிலேயே வீடு கட்டுவதற்கு ஒரு இடத்தை வாங்க என்ன செய்தார், உதவி செய்தார். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆலோசனை உங்களுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபம்ன்றதான நாங்கள், நீங்கள் இப்படி இருப்பதை நாங்கள் விரும்புகிறதில்லை. இதை விட நீங்கள் என்ன அடையணும், மேன்மை அடைய வேண்டும். இதை விட நீங்கள் கனப்படுத்தப்பட வேண்டும். இதை விட பொருளாதாரத்தில் நீங்கள் உயர்வடைய வேண்டும். இதுதான் எங்களுடைய விருப்பம். அந்த ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமானால் சில வேளைகளில் நீங்கள் சரியான ஆலோசனை என்ன செய்யணும், கேட்டுத்தான் ஆக வேண்டும். இந்த தீர்க்கதரிசி சொன்னதான வார்த்தையை கேட்டபடினா அங்க என்ன வரவில்லை, குறைவே வந்து வரவில்லை. எது வரைக்கும், பஞ்சம் தீர்வரை. இது எலியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்ட இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்தது. எலிசா தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் அங்க ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. பாருங்கள், வாசிங்கள் 2 ராஜாக்களுடைய புத்தகம் 7வது அதிகாரம். 2 ராஜாக்களுடைய புத்தகம் 7வது அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது
அப்பொழுது ராஜாவுக்கு கைலாறு கொடுக்கிறதான பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உருவாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சமாரியா சீரியா ராஜாவினால் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. முற்றுகை போடப்பட்டதுனால தேசத்துல பஞ்சம் ரொம்ப அதிகமாகிவிட்டது. தேசத்து ஜனங்கள் வெளியே போய் இவர்களுக்கு உணவு தானியங்களே கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, தேசம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பார்த்து தீர்க்கதரிசி போய் சொல்றாரு, நாளை இந்நேரத்துல பஞ்சமெல்லாம் என்ன செய்கிறோம், தீந்துரும். இஸ்ரவேல் தேசத்துல பஞ்சமெல்லாம் தீந்துரும். அப்போ அதற்கு அடையாளமாக என்ன நடக்கும் என்றால், ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கு, 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று யார் சொல்றார்? கர்த்தர் சொல்றார். அது எப்படிப்பட்டதான பஞ்சமா? நீங்க அதுக்கு முந்தின அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தங்களுடைய கற்ப பிள்ளைகளையே சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கொடிதான பஞ்சம். ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அருவருப்பான மிருகங்கள் எல்லாம் அடித்து சாப்பிடுறாங்க. கழுதையெல்லாம் என்ன செய்யறாங்க, சாப்பிடப்படுகிறது. அவ்வளவு கொடூரமான பஞ்சம் இருக்கிறதான அந்த தேசத்துல இருக்கிற தீர்க்கதரிசி சொல்றான், நாளைக்கே இந்த பஞ்சம் என்ன செய்கிறோம், தீந்துரும். கோதுமை கிடைக்கும், வார்கோதுமை கிடைக்கும் என்று சொல்லி அவன் சொல்கிறான். இதை யாருமே நம்மள குறிப்பா பிரதானி முந்திரி கொட்டையாக வார்த்தைய அந்த தீர்க்கதரிசி முன்னாடியே சொல்றான். கர்த்தர் வானத்துல மதகுகளை உண்டாக்கினாலும் இது தேவனுடைய அற்புதம் என்பது சம்பந்தப்பட்ட நபர் மட்டும்தான் நம்ப முடியும். வேற யாரும் நம்ப முடியாத அளவுக்கு கர்த்தர் அப்படிப்பட்டதான காரியத்தை என்ன செய்வார். இந்த பிரதானிக்கு அந்த தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தை, நீ அதை பார்ப்ப. அப்படிதானே? இந்த வசனம் திரும்ப வாசிங்க. ரெண்டாவது வசனம். ஆனாலும் அதுல சாப்பிட மாட்டா என்ன? 17வது வசனத்துல வாசிங்க. அடுத்தால அந்த பிரதானியை ஒலிமுக வாசலிலே விசாரிப்பாய் இருக்க கட்டளையிட்டு இருந்தான். ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே தேவனுடைய மனுஷன் ராஜாவினிடத்துல சொன்ன வார்த்தையின்படியே அவன் செத்து போன. தொடர்ந்து வாசிங்க. 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும், 1 மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒலிமுக வாசலிலே விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடு சொன்னதின்படியே நடந்தது. தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே நடந்தது. ஆனா அந்த பிரதானி அதை என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. இருக்கிறத அனுபவிக்க முடியலன்னா அதுக்கு பேர் ஒரு சாபம். இவர் போட்ட அந்த தேவனுடைய மனுஷன் போட்டதான சாபம் தான் இப்படி பலித்து விட்டது நமக்கு. இப்போ இந்த தீர்க்கதரிசி ஒருவேளை அவனுடைய இருதயத்துல இருக்கிறத சொன்னா நமக்கு நினைக்க தோன்றும். எப்போதுமே தீர்க்கதரிசி தேவனுக்காக பேசக்கூடியவர், சானாபதிகள் தேவனுக்காக பேசக்கூடியவர், ஊழியக்காரன் தேவனுக்காக பேசக்கூடியவர். இவன் தனக்காக எதையுமே என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். இவன் வாழுகிறதை யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவன் சொன்னது இவனுடைய குடும்பத்திற்காக அப்படி ஒரு வார்த்தையை சொல்லல. ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை சொன்னான். ஆனால் இந்த தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே சூழ்நிலைகள் மாறாக இருந்தாலும் நடந்தது. சூழ்நிலைகள் மாறாக இருந்தாலும் நடந்தது. அந்த பஞ்சத்திலிருந்து யாரும் விடுதலையாக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சமாரியாவை சீரியா ராஜா என்ன செய்திருக்கிறான், முற்றுகை போட்டிருக்கிறான். அவன் பலமான ராஜா, ராணுவ பலம் மிக்கவன்.
அவனுடைய கையில இருந்து விடுதலை அடைய முடியவே முடியாது. அப்படி இருக்கிறதான சூழ்நிலையில ஆண்டவரே இறங்கி அங்க என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். சீரியா ராணுவத்திற்கு ஆண்டவர் யுத்தத்தினுடைய சத்தத்தை என்ன செய்றார்? கேட்க. நீங்க இந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. எனக்கு அதை விளக்குவதற்கு எனக்கு சமயம் இல்லை. நீங்க இந்த 6வது அதிகாரத்தையும் 7வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இன்னும் அநேக விதமான சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதுல நீங்க ஒரு வசனம் கூட வாசித்துருங்க. 7வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலை கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, ஐயோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி என்ன செய்தாங்க? ஓடிட்டாங்க. அவர்களுக்கு இருந்ததான எல்லாம் இப்ப யாரை சேர்ந்துட்டு? இஸ்ரவேலின் ராஜாவை எல்லாம் சேர்ந்துட்டு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை ஆண்டவர் என்ன படுத்தினாரு? நிலைப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தையை ஆண்டவர் நிலைப்படுத்தினார். நிறைய கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி சொல்றவங்களுக்கு யாருடைய வார்த்தை கிடைக்கிறது இல்லை. தேவனுடைய வார்த்தை யாருக்கு வரும்? தேவனுடைய வார்த்தை ஆலோசனை யாருக்கு கிடைக்கும்? தேவன் உங்களிடத்துல பேசணும்னா அதுக்கு தகுதி உங்களுக்கு என்ன வேணும்? தேவன் உங்களிடத்துல பேசணும் என்ன தகுதி வேணும் உங்களுக்கு? மனுஷன் உங்களிடத்துல பேசணும்னா நீங்க அன்பா பேசணும், அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க பேசிட்டு இருப்பாங்க. தேவன் உங்களிடத்துல பேசணும்னா உங்களுக்கு என்ன தகுதி வேணும்? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற இடத்துல தேவனுடைய ரகசியம். நிறைய ரகசியம் உங்களை குறித்து ஆண்டவர்கிட்ட இருக்கு. உங்க பிள்ளைகளை குறித்த ரகசியம் இருக்கு. உங்களுக்கு கணவரை குறித்த ரகசியம் இருக்கு, ஆண்டவரிடத்துல இருக்கு. உங்களை குறித்த ரகசியம் உங்களுக்கே தெரியாம யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட இருக்கு. உங்களுடைய பொருளாதாரத்துடைய முன்னேற்றத்துக்கு அடுத்ததான ஆலோசனை யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட இருக்கு. ரகசியம் என்ன தெரியல, உங்களுக்கு தெரியல. இந்த ரகசியத்தை நீங்க அறியணும். எப்படி அறிகிறது? இந்த ரகசியத்தை அறிகிறது எப்படி? மனுஷனிடத்துல உடனே அறிந்து விடலாம், தேவனிடத்துல உடனே அறிய முடியாது. தேவனுக்கு நீங்கள் காத்திருக்கும் போது, தேவனுடைய சன்னிதானத்திலே காத்திருக்கும் போது தேவன் உங்களோடு என்ன செய்வார்? பேசுவார். அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். தேவனுக்கு பயப்படுறதான ஜனங்கள் நானாக எதுவும் செய்துவிடக்கூடாது, நானாக எதுவுமே நடத்திவிடக்கூடாது, என் விருப்பப்படி எதுவும் செய்துட்டு அதனால் வருகிறத நஷ்டத்தை நான் அடைந்து விட கூடாது என்று சொல்லி ரொம்ப எப்படி இருப்பாங்க? பொறுமையாக, ரொம்ப கவனமாக, ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார்? ஆலோசனை கொடுப்பார். சமீபத்தில் ஒரு நபர் இன்னொரு நபரிடத்துல பேசுறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அவங்க இந்த காரியம் கர்த்தர் செய்கிறார் என்பதை சம்பந்தமில்லாத நபரை கொண்டு வசனத்தின் மூலமாகவோ வார்த்தையின் மூலமாகவோ அதை உங்களுக்கு என்ன செய்வார்? உறுதிப்படுத்துவார். தேவன் அப்படிதான் பேசுவார். சம்பந்தம் இல்லாத நபர் மூலமாக, உங்களுடைய காரியங்களே தெரியாத நபர் மூலமாக இது அவர்தான் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறார் என்பதை தெளிவாக உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். ஆனால் அதுவரைக்கும் யாரும் காத்திருப்பதற்கு தயாராக இல்லை. தேவனிடத்துல காத்திருக்கிறதான ஜனங்களோடு மட்டும்தான் ஆண்டவர் என்ன செய்வார்? பேசுவார். மற்றவரிடத்துல ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? பேச மாட்டார். அப்ப ஆண்டவர் உங்களிடத்துல பேசாவிட்டால் ஆண்டவர் யாரிடத்துல பேசுவாரோ அவங்களிடத்துல தான் நீங்க போகணும். அவர்கள் தான் உங்களை நடத்தணும். அவர்கள் தான் உங்களுக்கு என்ன சொல்லணும்? ஆலோசனை சொல்லணும். அவங்க சகோதரி சாட்சி சொன்னாப்புல, சாட்சி சரியா பதட்டத்தில் சொல்லறதுக்கு முடியல. அந்த நபருக்கு நல்ல சாட்சி புதுசான என்ன அப்படின்னா,
நேற்று வெளிநாட்டுக்கு போயாச்சு கணவன். அவன் வேலை செய்கிற இடத்துல இருந்து விசா டிக்கெட்லாம் போட்டு உடனே போயாச்சு. போகிற வழியில் தடங்கல். நாகர்கோயிலில் போன வண்டி என்ன ஆயிடுச்சு? பிரேக் டவுன் ஆயிடுச்சு. போன வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஆனோடனே முதல் ஃபோன் எனக்கு தான் வருது. எனக்கு என்ன ஃபோன் பண்ணாப்புலன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இருந்தால் நீங்கள் உடனே ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா பாஸ்டர்? நான் சொன்னேன், மெக்கானிக் வேண்டாம், ஒருத்தர் வேண்டாம், போன வண்டி அங்கேயே விட்டுட்டு இன்னொரு மெக்கானிக்கை நீங்கள் தேடி எப்போ வந்து என்ன ரிப்பேரோ என்னதோ அதெல்லாம் சரி பண்ணதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணண்டாம். வண்டியை அங்கேயே விட்டுட்டு வண்டியை கொண்டு வந்து ஒரு சரி பண்ணி எடுத்துகிட்டு போட்டோம். நீங்கள் உடனே ஒரு டாக்ஸியை பிடிச்சி போய் சேருங்க. அதுக்கு வேணால் நான் வந்து என்ன செய்கிறேன், ஏற்பாடு பண்ணுறேன்னு நான் உடனே என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி அவன் வண்டியில் வந்து அரேஞ்ச் பண்ணாப்புல. அதுக்கு இடையில அவங்க யார், தங்கச்சி மாப்பிள்ளை, கோயிலா மாப்பிள்ளை முத்துச்செல்வன், அவருக்கு ஃப்ரெண்டாங்க யாரோ இருக்கிறாங்களாம். அனுப்பி போய் நல்லபடியாக போய் சேர்ந்தாச்சு. அங்கே போய் ரீச் ஆயாச்சு. சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்டதான் சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்ட சரியான ஆலோசனை. அதுதான் சாட்சி. ஆனால் அந்த பதட்டத்தில் சொல்லலை. கர்த்தருடைய கிருபையினால பிரேக் டவுன் ஆனாலும் சில நேரங்களில் சில நல்ல காரியங்கள் நடக்கும்போது சில எதிர் சக்திகள் போராடுகிறது இயல்பு தான். அங்கே இல்லை, எல்லா இடங்கள்லையுமே நல்ல காரியங்கள் நடக்கும்போது சில எதிர் சக்திகள் போராடும். அந்த எதிர் சக்திகள் போராடுகிறதுல தாக்கு பிடிக்க முடியாமல் சிலர் உயிரே மாய்த்து விடுகிற சூழ்நிலைகள்லாம் உண்டு சில இடங்களில். அந்த எதிர் சக்தி இவர்களால் வந்து என்ன செய்ய முடியாது, ஃபேஸ் பண்ண முடியாது. அதில் அப்போ எதிர் சக்திகள் போராடினாலும் சூழ்நிலைகள் அப்படி இருந்தாலும் ஆண்டவர் நேர்த்தியாக என்ன செய்தார், கொண்டு சேர்த்து சரியான நேரத்தில் கிடைத்ததான சரியான ஆலோசனை. சில வேளைகளில் சில காரியங்களை நீங்கள் நினச்சி ரொம்ப பயந்து கொண்டே இருப்பீங்க. சொல்ல வேண்டியபடி சொல்லிட்டு அந்த என்னது பேரும் தம்பி டேனியல் போன வாரத்தில் ஒரு பயம், அந்த நபருக்கு ஒரு பயம். அவங்க அக்கா தங்கச்சியெல்லாம் இங்கே வந்து நன்மையை பெற்றவங்க. தம்பி நன்றியோடு வந்து கொண்டு இருக்கிறாப்புல. என்ன, அவர் வந்து ஒரு டிரைவர். தூத்துக்குடியில் ஒரு வண்டி ஓட்டி போய் கொண்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமான ஒரு விபத்து. அதில் சிக்கினவர் மாண்டு போயிட்டார். வாலிய பையன். கொஞ்சம் நாளாச்சு. ஆக்சிடென்ட் கேஸ்லாம் ட்ரையல் போகிறது கொஞ்சம் நாளாகும். ஆனால் இவங்களுடைய வக்கீல் சொல்லிட்டாரு, எதிர்பார்த்தி மோசமான ஆட்கள், ஏன்னா அந்த பையன் செத்து போனதுனால உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கும், எனவே நீங்கள் பார்த்து ஆளோட வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற பயமுறுத்திட்டார் அவர். அந்த வக்கீலுக்கு ஒரு பயம், ஏன்னா எதிர்த்தரப்பு அப்படிப்பட்டதான ஆட்கள் அனுப்பினால இவங்க அடிச்சுவிடக்கூடாது, பிடிச்சிவிடக்கூடாது, ஏதாவது பண்ணிவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பயம் காட்டினார். போன ஜோன் போது நான் சொன்னேன், என்ன செய்யாது, இந்த 10ஆம் தேதி காலையில் எனக்கு ஞாபகத்தில் வந்துட்டு, போராது தம்பி, எப்படி வரணும், பாதுகாப்போடு வரணும். அதற்கு அப்புறமாக ஏதாவது துன்பங்கள் நடந்திருந்தா ஃபோன் வரும். ஃபோனே வரல. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தப்ப நான் மறுநாளே ஃபோன் பண்ணி கேட்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். பிஸியாக இருந்தபடினால என்னால் அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்க முடியல. நான் அன்றைக்கி பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் சொன்னது, ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் என்ன செய்ய, ஆளோடையும் போக வேண்டாம், நீங்கள் வேறு யாரையும் கூட்டிகிட்டு போக வேண்டாம், போங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், நன்மை செய்வார். போயிட்டு வாய்தாவை முடிச்சு 10ஆம் தேதி வாய்தாவை முடிச்சுட்டு இன்னைக்கு என்ன செய்தாச்சு, வந்தாச்சு. சில இடத்துல பேசினா என்ன வரும், உங்களுக்கு தைரியம் வரும். ஆனால் சில இடத்துல பேசினா ஏற்கனவே நீங்கள் தைரியமாக இருந்திருப்பீங்க. ஆனால் இவங்க சொன்னதோட உங்களுக்கு என்ன ஆகும். அதனால தான் சிலர்கிட்ட பேசுவதே தவிர்க்கிறது. ரொம்ப சிலர்கிட்ட பேசுகிற வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருந்திருப்பீங்க. அவங்க 2 வார்த்தை தான் பேசியிருப்பாங்க. அதுக்கு பிறகு உங்களால் சாப்பிட முடியாது, உங்களால் தூங்க முடியாது, ஒரே குழப்பமாக இருக்கும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஏன் தான் இவங்ககிட்ட போய் பேசணுமோ. நல்லா இருந்திருப்பீங்க, அத்தனை ஃபோன் பேசியிருப்பீங்க. குறிப்பிட்ட ஃபோன் அங்கே ரிங் பண்ணி டிஸ்பிளேயை பார்த்த உடனே என்ன ஆரம்பிச்சிடும். நான் அப்படிலாம் பதிலிருக்கேன். டிஸ்பிளேயை பார்த்து நல்லா பேசுகிறாங்க, என்ன பாட்டு படுத்த போகிறாங்களோ தெரியல, என்ன பேச போகிறாங்களோ தெரியல. டிஸ்பிளேயை பார்த்த உடனே நமக்கு உலக வாழ்க்கையில் சில பயத்தெல்லாம் கடந்து தான் போக வேண்டியது இருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் அவருடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், நல்ல தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு
நல்ல யோசனை வந்து என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதற்காக எல்லாத்துக்கும் நீங்க வந்து யோசனை கேட்கணும் அவசியம் இல்லை. பாஸ்டர் நான் என்ன கலர்ல பேண்ட் எடுக்கணும் அதெல்லாம் கேட்க அவசியம் இல்லை. இதெல்லாம் சிலர் வந்து கேட்க முடியாதான காரியங்களை கேட்க மாட்டாங்க. இதை வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. பாஸ்டர் நான் எப்படி என்ன சாப்பாடு சாப்பிட, அதெல்லாம் வந்து கேட்கண்டாம். சரியான வேலையில குழப்பமாக இருக்கிறதான வேலையில சொல்லப்படுகிற ஆலோசனை சரியா இருக்கு. இன்னும் ஒரு ஆலோசனை பைபிள்ல சொல்லப்படுறது தீர்க்கதரிசியுடைய காலத்தில் நடந்தது. எலிசா தீர்க்கதரிசியுடைய காலத்தில் நடந்தது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். மாசியின் 2 ராஜாக்களுடைய புத்தகத்துல 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிங்க. தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாராகிய புருஷன் இறந்து போனான், அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். சரி, நீங்க அதுல 7வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க. அந்த சம்பவம் தான் இருக்கிறது. தீர்க்கதரிசியுடைய மனைவி விதவை, அவளுக்கு 2 பிள்ளைங்க. தீர்க்கதரிசி யாருக்கு பயந்து நடந்தவன்? ஆனா ஒரு கெட்ட பழக்கம் அவனுக்கு. என்ன வாங்குறது? கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் தான். அது ஒரு பழக்கம் அவனுக்கு. சிலருக்கு கடன் வாங்குறது என்ன தோஷம்மா? அது தேவைக்கு கடன் வாங்குறது என்ன தோஷம்? என்ன தோஷம்? அதாவது சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இருக்கு, வஸ்திரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. கையில வைப்பதற்கு ரூபா இல்லைன்னு சிட்டவட்டி வாங்கி பர்சல் வச்சிருக்க ஆளுங்களும் இருக்காங்க. எல்லாம் ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு. ஆனால் கையில வைப்பதற்கு என்ன இல்லையா? பணம் இல்லையா? ஆறு அப்படின்னா சிட்டவட்டிக்காரன் வந்து அந்த வாங்கி எதில் வச்சு விடணும், பர்சுக்குள்ள வச்சுட்டு 4 பேர் பார்க்குற மாதிரி பர்ஸை திறந்து 500 ரூபா நோட்டுன்னு 1000 நோட்டு 2000 நோட்டுலாம் காட்டணும். அதான் ரூபா நோட்டு மேலே கண்டு விழுந்தா தான் விளங்காம போயிருமா? கண்ணு ரொம்ப மோசமான கண்ணு தானே. ஆமாவும் இல்லையா? சிலருடைய கண்களுக்கும் விலகி போயிடணும். அதாவது அதிக பிரச்சனை நீங்க சம்பாத்தியம் பண்ணாம இருக்கணும். இல்ல அவங்ககிட்ட இருக்கிறதோட ஃபோர்ஸ் உங்கள்கிட்ட ரொம்ப இருக்கு, தெய்வீக சக்தி ரொம்ப இருக்குன்னா நீங்க போனாலும் அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். இல்லைன்னா அந்த கண்ணு வந்து உங்களை கொஞ்சம் பலதரப்பட்டதான கண்ணு வேதாகமத்தில் சொல்லியிருக்கு. வேதாகமத்தில் பலதரப்பட்டதான கண்ணை கூட சொல்லியிருக்கு. ஆனா சில கண்ணு ரொம்பவே மோசம். அந்த கண்ணுல படாம இருக்கிறது தான் நமக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரி, அப்போ இவனுக்கு ஒரு பழக்கம் என்ன? கடன் வாங்கி வச்சுட்டு என்ன செய்து போயிட்டான், செத்து போயிட்டான். கடன்காரங்க யாரும் பிடிச்சாச்சு. அவளும் நல்ல மனைவி போல இருக்கு, அவளும் வாக்கு நாணயம் உள்ள போல இருக்கு. இல்லைன்னா செத்து போன போய்களை என்கிட்டே தந்த அப்படின்னு அவள் சொல்லியிருக்கலாம். அப்படித்தானே சொல்றாங்க. இப்போ நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இவ அந்த குடும்பத்தோட ஐக்கியமா இருந்திருக்கிறா, நல்ல ஒரு குடும்ப பெண்ணா இருந்திருக்கிறா. மாப்பிள்ளை வாங்கினது உண்மைதான், அதுக்காக இல்லைன்னு போகாது அப்படின்னு சொல்லிட்டு இவ அதை என்ன செய்யிட்டான், ஏத்துக்கிட்டான். அது முஸ்லீம் மார்க்கத்தில் அன்னைக்கு யாரோ சொன்னாங்க ஒரு பழக்கம். அங்கே யாராவது இறந்து போனா அவங்க வாங்கின கடனை சம்மந்தப்பட்டவங்க ஏற்றுப்பாங்க தானே. அந்த முஸ்லீம்ல உள்ளவங்க இருக்காப்புல ஏற்றுக்கிடுவாங்க. அது அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கடனை நான் தரேன்னு வந்து நினைச்சுக்கிடுவாங்க. இவங்கெல்லாம் முன் வந்து ஏற்றுக்கிடுவாங்க. அது நல்ல குடும்பங்கள். எனவே முஸ்லீம்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு யார் குணமாக இருந்தாலும் சரி நம்ம அனுபவிச்சு நல்லா இருந்துடலாம்னா இது அவங்களோட போகாது, யாரையும் சேர்ந்து பாதிக்கும், அது சந்ததியும் சேர்ந்து பாதிக்கும். அது தெரிஞ்சுதான் அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி அதை ஏற்றுக்கிட்டு இப்போ எப்படியாயினும் என்னத்தை அடைக்கணும், கடனை அடைக்கணும். தீர்க்கதரிசியை சந்திக்கிறார்.
தீர்க்கதரிசி சொல்லியிருக்கலாம் அந்த கடனை அடைப்பதற்கு வேற இடத்துல வாங்கி அடன்னு சொல்லியிருக்கலாம். அப்படித்தானே சிலர் செய்யறாங்க. சின்ன கடனை அடைப்பதற்கு பெரிய கடனை வாங்கி இந்த சின்ன கடனை கொஞ்சம் அடைச்சிக்கிட்டு அதில் மிச்சத்தை தான் சொல்ல முடியாது. இப்போ சின்ன கடன் பூனை கடன் யானை கடனை மாறிடும், சமாளிக்க முடியாது. இவ அப்படியெல்லாம் செய்வதற்கு தீர்க்கதரிசி ஐடியா கொடுக்கல. தீர்க்கதரிசி கேட்குற ஒன்னு இடத்துல என்ன இருக்கு, ஒரு இடத்துல என்ன இருக்கு, எதை செய்ய நீங்க விரும்புறீங்களோ அதுக்கு முயற்சி எடுப்பீங்க. எதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு ஒத்தாசையும் கிடைக்கும். அது ஒத்தாசையும் கிடைக்கும். கெட்ட காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறவன் அவனுக்கு ஒத்தாசை கிடைக்காதானே செய்யுது. கெட்ட காரியங்கள் செய்யறதுக்கு அவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்காதான் செய்யுது. ஏன்னா அவனுடைய இருதயம் 24 மணி நேரம் அதே எண்ணமாவே இருந்துகிட்டு இருப்பான். அப்ப அதுக்கு ஏற்றதான அறிவு உனக்கு அவனுக்கு உள்ள பெருகிட்டே இருக்கு. அந்த அறிவை பயன்படுத்தி அவன் கெட்ட காரியத்தை என்ன செய்யறான். அதே மாதிரி நல்ல காரியத்தை நினைக்கிறவங்க நல்ல அறிவை பயன்படுத்தி நல்ல காரியத்தை செய்யறாங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க எங்க 24 மணி நேரம் எங்க வாங்கலாம் நினைச்சுட்டே இருப்பாங்க. வாங்குறதுக்கு யாராவது ஒரு ஏமாளின்னு சிக்குவான், அங்க வாங்கிட்டே அடைவாங்க. அதே மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கின கடனை எங்கேயாவது இருந்து என்ன செய்வாங்க, கொடுக்குறோம். எதுக்கு முயற்சி செய்தீங்களோ அது கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு நடத்தும். அது நல்ல முயற்சி செய்தா ஆண்டவர் அதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி தந்தே தீருவான். அந்த மனைவி, தீர்க்கதரிசனுடைய மனைவி இந்த தீர்க்க தரிசனத்தில் வரும்போது என்ன இருக்கிறதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி கேட்கிறான். ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. அப்போ தீர்க்கதரிசி ஆலோசனை சொல்றான். பிள்ளைகள் எத்தனை? 2. இந்த காரியம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நான் சொல்றான், இந்த காரியம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நீயும் ஒரு 2 பிள்ளைகளும் வீட்டுக்குள்ள பூட்டி நின்று கொண்டு சொல்றான். வேற யாருக்கும் தெரியக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும். நின்று கொண்டு வசனம் இருக்கிறதுல நீங்க வாசிச்சு பாருங்க. அயல் வீட்டுக்காரர்கள் இடத்துல என்ன பாத்திரத்தை வாங்கணும்? வாங்கதா இருந்தா அயல் வீட்டுக்காரங்கிட்ட வெத்து பாத்திரம் தான் வாங்கணும். என்ன பாத்திரத்தை வாங்கிட்டு வெத்து பாத்திரம் கொண்டு கொடுக்க கூடாது, அது சாபம். வெத்து பாத்திரத்தை வாங்கி எல்லாவற்றையும் என்ன செய்ய நேரப்படும். யார் சொன்ன ஆலோசனை? தீர்க்கதரிசி சொன்னதான ஆலோசனை. இந்த வார்த்தையை ஆண்டவர் நிலைப்படுத்தின அப்படின்னா அங்க பாத்திரத்தை வாங்கி ஊத்த இந்த ஒரு குடம் என்ன பல 100 குடமா என்ன செய்யுது பெருகிட்டே இருக்கு. பக்கத்துல எல்லா வீட்லயும் கேட்டு என்ன செய்தாச்சு, வாங்கியாச்சு. வெத்து பாத்திரத்தை எல்லா வீட்லயும் கேட்டு வாங்கி எவ்வளவு வெத்து பாத்திரம் வாங்க முடியுமோ அவ்வளவு வெத்து பாத்திரத்தையும் வாங்கி அவ்வளோத்தையும் என்ன செய்தாச்சு, நிறைச்சாச்சு. இன்னொரு பாத்திரம் வாங்கிட்டு வாங்கன்னு பிள்ளைகிட்ட சொல்லும் போது அவன் சொல்றான் இல்லைங்கிறான். நின்று போச்சு. பெரிய ஆட்கள் அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க எதையுமே. ஆனா நம்மகிட்ட எல்லாமே என்னன்னு எப்படிதான் சொல்லுவோம், அப்படிதானே? சில கடைகளில் போய் நீங்க ஆசாரமான கடைகள்ல வயதான ஆட்கள் இருக்கிற கடைகளில் போய் நீங்க ஜாமான் வாங்கி பாருங்க. ஏதாயும் ஜாமான் இல்லைன்னா ஒண்ணு அவங்க வேற இடத்துல வாங்கி தருவாங்க, யாரையாவது அனுப்பி வேற இடத்துல வாங்கி தருவாங்க. இல்லைன்னா அந்த இல்லைன்னு வார்த்தை அவங்ககிட்ட வரவே வராது. நீங்க வெந்தயம் வாங்க போயிருப்பீங்க, அவங்க வெந்தயம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, சீரகம் வாங்கிட்டு போறீங்களான்னு சொல்லுவாங்க. 4 நேரம் அங்க அப்படி மாத்தி சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது அவங்ககிட்ட இல்லை போல் இருக்கிறது அப்படின்னு. இல்லை என்கிறதான வார்த்தை பெரியவர்கள் சொல்லவே மாட்டாங்க. இதுக்கு பைபிள்ல இல்லைன்னு சொன்ன உடனே நின்றுட்டாங்க. அந்த இல்லைன்னு சொல்ற வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு பவர் இருக்கிறது என்பது நீங்க இதுல பாருங்க. இல்லைன்னு சொன்ன மாத்திரத்தில் வீட்டுல போய் வாசி பாருங்க, 7வது வசனம் வரைக்கும் வாசி பாருங்க. இல்லைன்னு சொன்னதான மாத்திரத்தில் அந்த எண்ணெய் நின்று போய்விட்டது. சரி, தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டாரு. இவன் நினைச்சிருக்கலாம் இப்ப என்னெல்லாம் வந்து சேர்ந்தாச்சு, இனிமே யார் வேண்டாம் நினைச்சுக்கலாம்ல. ஒரு மாதிரி முடிக்கிறிய நீங்க அந்த அதிகாரத்துல வசனத்தை வாசிங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். எதை அறிவித்தால்?
நீங்க சொன்னபடி நான் செய்தேன், இப்ப பாத்திரமா வந்து என்ன செய்யுது, எண்ணெயால் நிரம்பிச்சு. இப்ப என்ன செய்யணும்? ஜோம்னியாச்சு, ஆலோசனை கொடுத்தாச்சு, நன்மை வந்தாச்சு. இப்ப நன்மையா என்ன செய்யணும்? அவ கேட்கறான், யார்கிட்ட போய்? தீர்க்கதரிசி போய் கேட்கறான், நன்மையா என்ன செய்யணும்? ஒரு ஆள் நினைச்சிருக்கலாம், நம்ம தீர்க்கதரிசி போய் சொன்னா ஒரு ஆள் அவ்வளோ எண்ணெய் என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லிடக்கூடாதே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். நான் நினைக்கல. அப்பெல்லாம் கபடு இல்லாத காலங்கள். இப்ப என்ன போச்சு? ஐயோ ஐயோ, ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற கபடம் பிரமிச்சு இருக்க வேண்டிய இருக்கு. நம்மெல்லாம் கபடம் பிளஸ் வேஷம் ரெண்டும் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கணும், குறையவே குறையாது ரெண்டும். மனுஷன் எப்படி அலையிறான்? வேஷம்னா இப்போ போடுற வேஷத்தை நாலாம் சின்ன வயசுல பார்த்ததே கிடையாதுமா. ஐயோ வேஷம் வேஷம் மனுஷர்கள். இந்த கொஞ்ச நாள் இந்த பூமியில வாழ்வதற்காக என்ன ஏமாத்து, என்ன தந்திரம், என்ன பொய், என்ன உருட்டு, என்ன வேஷம். மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது பைபிள்ல சொல்லியிருக்கு. பலூன்ல லேசா ஒரு ஊசி பட்டுச்சுன்னா படக்குன்னு வெடிக்கிற மாதிரி போயிடும், முடிஞ்சிடும். சமீபத்தில் சொல்லுங்க, ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டில் பாலை காய்ச்சிருக்காங்க, பாலை கொடுத்துருக்காங்க, வந்து திரும்ப பார்த்து அழைச்சிட்டு இருக்காரு. வயசு குறைவுதான். வீட்டில் பால் காய்ப்பு, அன்னைக்கு அவங்க சொந்த வீட்டில் பால் காய்ப்பு. ஏற்கனவே வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே கால் கொஞ்சம் நடக்க முடியாதவர். வீட்டில் பால் காய்ச்ச அந்த பாலை கொண்டு இவருக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா குடிச்சு நல்லா தான் படுத்துருக்கிறாரு. திரும்ப போயிட்டு வந்து பார்த்துருக்குறாங்க, தட்டி பார்த்துருக்காங்க, மூச்சு இல்லை, கைகாலெலாம் கொடுத்து போச்சு. டாக்டரே நர்ஸையை கூப்பிட்டு வந்து பார்த்தா பரிசோதனை ஆள் நினைச்சிட்டு போச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த செத்த வீட்டில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. அது ஒரு இந்து வீடு, ஒரு தூரத்து ஒரு சொந்தம். ஆனால் போக வேண்டிய கட்டாயம். இப்போ அன்னைக்கு தான் அந்த இந்து சடங்காச்சாரங்கள் பார்த்தா சடங்காச்சாரம். ஐயோ, பாடி இருக்கிற இடத்துல 1.5 மணி நேரத்துக்கு மேலே சடங்காச்சாரம் நடந்திருக்கு. அங்கே கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு போய் அங்கே ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நடந்திருக்கு. என் வாழ்க்கையிலே அன்னைக்கு தான் அந்த சடங்காச்சாரம் முழுசு நின்று பார்த்துருக்கேன். அப்போ அங்கே நின்று ஒருத்தர் பேசுகிறாரு. மனுஷன் என்னெல்லாமோ வந்து பேசுகிறான், எப்படி இப்படிலாமா இருக்கிறான், மனுஷனை சகிக்க முடியல, அப்படியெல்லாம் கொடூரமானவனும் ஒன்றுத்துக்கு போனவனும் இருக்கிறான். மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் பேசுகிறார். எல்லாரும் கேட்க முடியும். ஒரு ஆள் பேசிட்டு இருக்காரு, மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளோ முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். யாரும் கூட வந்து என்ன செய்ய மாட்டாங்க. அவ்வளோ நாள் ஏமாற்றி அடுத்தவங்களை வஞ்சித்து சம்பாத்தியம் பண்ண எதையுமே தலையில ஏற்றிட்டு போகணும். வேதம் சொல்லுகிறது, நிர்வாணியாய் வந்தான், இப்படிதான் போவான், நிர்வாணியாகத்தான் போவான். ஒண்ணுமே கிடையாது. இதை நினைச்சு நடந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். வேதத்தில் போதனை இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது. மற்றவர்கள் எப்படி இருந்துவிட்டு போகட்டும், நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் தான். 100 வருடம் என்பது மனுஷனுக்கு பெரிய ஆயுள்லாம் கிடையாது. அது ரொம்ப ஒரு சின்ன ஆயுள் தான். 100 வருடம் என்பது எவ்வளவு வேகமாக மனுஷனுடைய ஆயுள் போய்கொண்டிருக்கிறது, ரொம்ப வேகமாக போகிறது. நான் சிறுவனாக இருந்த நேரத்தில் நாட்கள் ஓடினதை விட இப்போ வருஷம் ஆரம்பிச்சது போல இருக்கு, முடிய போகுது. வேகமாக போய்கொண்டிருக்கிறது. சூரியனும் சந்திரனும் அது எப்படி அப்ப இயங்கிக் கொண்டிருந்தது அப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா நம்முடைய பார்வையில் மனுஷனுடைய ஆயுட்கள் வேகமாக போய்கொண்டிருந்த கொஞ்ச நாளைக்குள்ள இவன் வாழ்வதற்கு அவ்வளவு மற்றவங்களை ஏமாத்திரம் கண்டமா நடக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்கதரிசியின் இடத்துல மறுபடி அவள் போய் சொல்றான், இப்படி நீங்க சொன்னபடி செய்தேன், இவ்வளவு நிறைவா வந்துட்டு. எப்போது ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் முதலாவது சொல்லுகிறதான ஆலோசனை அது தேவனுக்கு ஏற்குமா முதல்ல நினைச்சு பார்ப்பான். ரெண்டாவது யாருக்கு சொல்லுகிறோமோ அவர்களுக்கு அது பயன்படுமா, அவர்களுக்கு அது நன்மையான ஆலோசனை தானா. சரியான தேவன் எப்படி அப்படிதான் நினைப்பாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த தீர்க்கதரிசி நல்லது ஒரு தீர்க்கதரிசி. அவன் சொல்றான், அது இருக்கிறதெல்லாம் முதல்ல என்ன செய்யும், விற்றுட்டு வா. விற்று முதலாவது கடனை கொடு, மீந்ததை கொண்டு. கடனோடு இருப்பதற்கு யார் தகுதி உள்ளவங்க தெரியுமா? தொடர்ந்து நீங்க கடன்ல இருப்பதற்கு யார் தகுதி உள்ளவங்கன்னா, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, வஸ்திரம் உடுப்பதற்கு வழி இல்லை,
ஒரு வருஷத்திற்கு ஒரு வருஷம் கூட என்னால் வந்து எடுக்க முடியல, நான் கடனா இருக்கிறேன்னா ஆண்டவர் மன்னிப்பாரு, கொடுத்தவங்களும் மன்னிப்பாங்க, எல்லாரும் மன்னிப்பாங்க. ஆனா கடனை கொடுக்காம நம்ம ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்தா யாரும் மன்னிக்க மாட்டான், ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். முதல்ல ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். இந்த தீர்க்கதரிசி ஆலோசனை சொல்றான், விற்று முதலாவது கடனை கொடு, மீந்ததை கொண்டு. அந்த வசனம் ரொம்ப கரெக்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். மீந்ததை கொண்டு. அப்ப கடனோடு ஜீவனம் பண்ண வேத வசனம் என்ன செய்யறது இல்லை, இடம் கொடுக்கிறதே இல்லை. சில வேளைகளில் சிலர் ஒரு தப்பான ஒரு கருத்தம் வச்சிருக்கிறாங்க. யார்கிட்ட கடன் வாங்கினாங்களோ அவங்க வசதியா இருந்தா அவங்களுக்கு இதெல்லாம் போய் நிறைய போகுது, ஒரு 500 ரூபா இல்லை ஒரு 100 ரூபா இல்லை ஒரு 50 ரூபா நிறைய போகுது. ஆனப்பறம் அவங்களுக்கு இது போய் நிறைய போறது இல்லை. என்ன செய்யணும், அந்த கடனை திரும்ப கடனே அவங்க கோடீஸ்வரங்களா இருந்தாலும் 50 ரூபா கடன் வாங்கியிருந்தாங்க, அந்த 50 ரூபா கடனை எனக்கு ஒரு கொள்கை வச்சிருக்கிறேன், 5 ரூபா 10 ரூபா எங்கேயாவது ஒரு சூழ்நிலைகளில் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், சில வேலைகளில் எப்பேற்பட்ட ஆளுக்கும் ஒரு நிர்பந்தம் வந்து என்ன செய்யும். இந்த சமீபத்தில் நான் திடீர்னு மாவடிக்கு போக வேண்டியிருந்தேன். அங்கே போனால் அங்கே போனப்போ தான் ஞாபகத்துக்கு ஐயோ துட்டு எடுக்காமல் வந்துட்டோமே, மாமரெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்னு நினச்சேன். அப்போ நமக்கு வேண்டிய ஆள் இப்போ கடை வச்சிருக்காருன்னு சொல்லி போய் கேட்டேன், தூரம் வந்து ரூபாய் தந்தார். ஆனால் எனக்கு அந்த ரூபாயை கொடுக்கத்தட்டும் எனக்கு மனசுக்கு அமைதியிலே இல்லை. கொஞ்சம் ரூபா 50 ரூபா தான், ஏன்னா மறந்துடும். இந்த 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா இது வந்து நமக்கு என்ன செய்யணும், மறந்துடும். எனவே அதை நினைச்சு கொடுத்தோம்னு சொல்லி கொடுத்ததற்கு பிறகு தான் எனக்கு எழுது அமைதல். ஏன் வந்து கொடுத்ததுக்கு பிறகு அமைதல், இந்த 50 ரூபா கொடுக்காதனால அவருக்கு பெரிய நஷ்டமும் வந்து விட போகிறது இல்லை. இந்த 50 ரூபா வச்சிருக்க அப்படின்னால நான் வந்து பெரிய குபேரனாகவும் ஆகிவிட போகிறது இல்லை. ஆனால் நான் வாங்கிட்டு கொடுக்கலாம், அது என் சந்ததியை வந்து பாதிக்கும். நான் போகும்போது என் பிள்ளைகிட்ட நான் கடனை வச்சுட்டு வந்து என்ன செய்யக்கூடாது, பெயரக்கூடாது. ஆசீர்வாதம் வைக்கலனாலும் பரவாயில்லை, என்னத்தை வச்சிடக்கூடாது, கடன் வச்சிடக்கூடாது. பாருங்க, இந்த தேவனுடைய ஊழியக்காரன் சொன்னதான வார்த்தையை கேட்டபடியினால் இவருடைய கடன் அடைக்கப்பட்டது. இவள் மீந்ததை கொண்டு என்ன பண்றான், ஜீவனம் பண்றான். உடைய குறைவு நிறைவாக வேண்டுமானால் கர்த்தருடைய ஆலோசனை வேணும். கர்த்தருடைய ஆலோசனை யார் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, உங்களை நடத்துகிறதான தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக உங்கள் ஆலோசனை கொடுக்கப்படும். அந்த ஆலோசனையை கேட்டு நீங்கள் அதன்படி நடப்பீர்கள் என்றால் உங்களுடைய குறைவு நிறைவாக்கப்பட்டு நீங்கள் மகிமையான ஆசீர்வாதத்தை தேவனால் சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து பயனுள்ளதாக மாற்றி தருவாராக. நாம் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே, குறைவுகளை நிறைவாக்குகிறதான தெய்வம் நீங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தாவே, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை கேட்கும்போது அதன் மூலமாக ஆசீர்வாதம் வருகிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு இந்த குறைவுடன் நான் நிறைவாக்கப்பட கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், நலங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், நலங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக உன்னை இணையாக வைப்பார், நிறைவான நன்மை உண்டாக உன்னை இணையாக வைப்பார், உன்னை இணையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, உன்னை இணையாக வைப்பார்.
கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தரை மேன்மையாக வைத்தார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தரை மேன்மையாக வைத்தார். கர்த்தருனை மேன்மையாக வைத்தார். நீ கலங்காதே மனமே, கர்த்தருனை மேன்மையாக வைத்தார். நீ கலங்காதே மனமே. ஹalleluya. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்திலும் இந்த முதல் நாளிலே உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து உங்க நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த எங்களை பலப்படுத்தி என்னை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதித்த எங்களுடைய ஆராதனை எல்லாவற்றையும் அங்கீகரித்து மறுபடியும் எங்களை ஆசீர்வதித்து என்னை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சொல்கிறது, கிறிஸ்து இயேசு மகிமையாக குறைவையெல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னுடைய அனுதின வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான நிறைவு உண்டாகும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சொல்லப்பட்டதான சத்தியங்களின்படி நடந்து உடைய நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்று ஜனங்கள் மத்தியில் நிறைவானவர்களாக வாழத்தக்கதாக உடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை தாருங்க. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்களை ஆசீர்வதிங்க. வரும் நாட்கள் அழைத்தவர்களுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சமீபத்திலும் தூரத்தில் இந்தியாவின் பல மாநில வெளிநாடுகளில் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். கொடிய வியாதிகளுக்கெல்லாம் எங்களை விலைக்கு காத்திருக்கிறேன். தொடர்ந்து எல்லாரையும் கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய கனிகளுக்கெல்லாம் விலைக்கு காத்து தேவன் தொடர்ந்து காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாருடைய போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சடுதி ஆபத்தில் அணுகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகை தாமதிக்கும் மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆரம்பிக்க தேவன் நாமே எங்களுக்கு கிருபை தாருங்க. வருகை இருக்கும் நம்ம எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தையும் நல்ல நடக்கையும் தந்து தேவன் தாமே எங்களை வழி நடத்தி அருள வேண்டுமாறு இயேசுவின் நேற்ற நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.